ப்ராடக்ட் கம்பெனிக்கும் சர்வீசஸ் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்னு? சர்வீசஸ் கம்பெனினா சிம்பிள். நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் ஆகும். ப்ளஸ் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னா போய் சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு என்னென்னா அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் ஆளுங்க அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சர்வீஸ் அட்வைசர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு மெக்கானிக் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட் டெஸ்க் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட வேலை வர காரை ப்ராப்பராக அந்தந்த ஸ்கெடியூல் சர்வீஸ் 10,000க்கு 20,000க்கு சர்வீஸ் பண்ணி அனுப்பணும். ப்ளஸ் ஏதாச்சும் ஃபால்ட்டு சொன்னாங்கன்னா அதை சரி பண்ணணும். அதே தான் இங்கேயும் சாஃப்ட்வேர் இருக்கும். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஆல்ரெடி ரன் ஆகிருக்கும், ஒரு பேங்கிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்குது. நைட்டு சில பேக்கப் எடுக்கணும், சில டிஸ்க் க்ளீனப் நடக்கணும், சில ரிப்போர்ட் ஜென்ரேட்டேஷன் நடக்கணும். இதை தாண்டி ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஏதாச்சும் புது இஷ்யூஸ் வந்திருக்கும். ஏற்கனவே போட்ட சாஃப்ட்வேர் சேஞ்சில் இது உடஞ்சிச்சு அது உடஞ்சிச்சு, இதெல்லாம் பார்த்து இப்போதைக்கு டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுறதுக்குள்ளது பண்ணிவிட்டு அவங்க வந்து டெவலப்மெண்ட் டீம்கிட்ட இதை சரி பண்ண சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு ஆள் அவங்க வந்து டிப்ளாய் பண்ணுறப்ப எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கோ அதான் ப்ராஃபிட் பர் எம்ப்ளாயி கான்செப்ட்.